20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டால் முதல் காரியம் யார் என்று சொன்னால் மகதலேனா மரியா. இயேசுவுக்கு அருகில் மாத்திரமல்ல, இயேசுவுக்கு அருமையானதை செய்தார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த மகதலேனா மரியாள் சீசர்களுக்கு முன்பதாகவே இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கலிலேயாவில் இருக்கும்போது இயேசுவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்ய, இயேசுவுக்கு அருமையானதை அருகிலிருந்து அவருக்காக செய்தவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற மாத்திரமல்ல, அவர் விரும்புகிற ஊழியத்தை செய்தார்கள். இந்த இடத்திலே இந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. ஒருவேளை அந்த பிரச்சனைக்கான காரணம் அல்லது அவர்கள் இந்த இடத்திலே சிக்கிக் கொண்டதான காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோடு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது இயேசு இந்த பஸ்கா பண்டிகையின் போது சிலுவையிலே அடிக்கப்படுவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை இயேசு சொல்லியிருந்தாலும் அவர்கள் அதை என்ன செய்யவில்லை, நினைத்து பார்க்காத ஒரு சூழல். அந்த பஸ்கா பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பஸ்கா பலியாவது இயேசுவின் திட்டம். இயேசு அதை சொல்லியிருந்தாலும் இந்த அருகில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளல. அதிலே முதல் காரியம் யாருன்னா, இந்த மகதலேனா மரியா அதை என்ன செய்யல, புரியல. ஊழியம் செய்தவள் தான் ஆண்டவருடைய திட்டம் என்ன செய்யல, புரியல. ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்தவுடன் இங்கே வெள்ளிக்கிழமையில இயேசு கிறிஸ்து மதியம் 3 மணிக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை விட்டார். அதற்கப்புறம் இவர்கள் தடுமாற ஆரம்பித்தார்கள். அந்த தடுமாற்றத்தின் வேளையிலே தான் அவர்களுக்கு வந்த ஒரு போராட்டம் என்னவென்றால், இங்கே பார்க்கிறோம் மகதலேனா மரியா கல்லறையும் நிலத்திற்கு வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அருகில் இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சித்திருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார், அற்புதங்களை பெற்றவர். ஆனால் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவர்களுடைய சிந்தை எல்லாம் என்ன செய்துவிட்டனா, உலக பிரகாரமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க கொடுத்திருக்கிறார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், அப்படிலாம் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு இயேசு சொன்ன எல்லாமே மறந்து போய் முதல் அவர்கள் சிக்கின காரியம் என்ன, உலக வழக்கம் அல்லது யூதருடைய வழக்கப்படி அவர்கள் கல்லறைக்கு போய்விட்டார்கள். யூதருடைய வழக்கப்படிதான் அவர்கள் எங்கே போறார்கள். நாம கல்லறைக்கு போறது நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனா இந்த இடத்துல இவர்கள் கல்லறைக்கு போனதற்கான காரணம் யூத வழக்கம் என்னவென்றால், மரித்து போன ஒருவரை கல்லறையில வைத்து விடுவார். நான் வைக்கிற கல்லறையில வச்சு சாங்க போட்டு மூடுறதா, மண்ணுக்குள்ள போட்டு முக்கிறது அப்படி கிடையாது. எருசலேம் மற்றும் இஸ்ரவேல் பகுதியில குகைகள், மலைகளிலே குகைகளை தோண்டி வைத்திருப்பார்கள். அதிலே அந்த முற்பிதாக்கள் கல்லறை, ராஜாக்களின் கல்லறை என்றெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். அதுல ஒரே கல்லறையில தான் என்ன செய்வாங்க, வைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த சரீரத்தை எப்படி வைப்பார்கள், அதை கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதற்கு விலையுறந்த வாசனை திரவியங்களை அதில் பூசி சுகந்த வர்க்கமிட்டு அதை வைத்து விடுவார். சீலையில சுற்றி வைத்து விடுவார். அது அவருடைய ஒரு காரியம் என்னவென்றால், மரித்து போனவனே அதிலே சுகந்த வர்க்கமிட்டு வைத்து விடுவார்கள். அதற்கப்புறம் 3ஆம் நாள் வந்து அழுவார்கள். 3ஆம் நாள் வந்து அழுவார்கள். காரணம் என்ன, ஆவி 3ஆம் நாள் வரை சரீரத்தை சுற்றி வரும் என்று சொல்லி யூதருடைய எண்ணம். எனவே அதே போல இந்த அம்மா எங்க வந்துட்டாங்கன்னா, இந்த கல்லறையில வந்திருந்தார்கள். இந்த இடத்துல அவர்கள் கல்லறையில் வந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்திருந்தார். ஏன்னா இந்த மகதலேனா மரியா கண்டிப்பா கல்லறைக்கு வருவான். கல்லறைக்கு வந்த உடனே கல்லறைக்கு உள்ள போறதுக்கு அவருக்கு என்ன தெரியாது, முடியாது. அந்த கல்லறையை அடைத்து வைத்திருக்க அந்த வட்ட கல்லை அவளால் செய்வது தள்ள முடியாது. இதிலே சொல்ல போனா மகதலேனா மரியா மாத்திரம் வரல, அவளோடு மற்ற 2 ஸ்திரீகள் வந்தார். மார்க் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரியின் தாய் இன்னொன்று யாருன்னா சலோமே என்னப்பட்ட 3 பேர் வருவார்கள். இவர்கள் வந்ததை நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துக்கு சுகந்த வர்க்கமிடணும், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடணும் என்றுதான் வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த போது அவருக்கு சுகந்த வர்க்கமிடல. ஆனா ஆண்டவர் சுகந்த வர்க்கமிடற்கு ஆள வச்சிருந்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படணும் என்பது இயேசு கிறிஸ்து திட்டம்.
அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடணும் என்பது இயேசு கிறிஸ்துவின் திட்டம். இதுக்கு ஆண்டவர் யாரை வைத்திருந்தார் சொன்னா, அவருக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தார்கள், விசுவாசித்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய நெருக்கடி, அவருடைய சமுதாய சூழல், அவர்கள் தூரே தான் இருந்தார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று கேள்விப்பட்டார்களோ அவர்கள் 2 பேர் வருகிறார்கள். ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இன்னொன்று நம்ம பார்க்கிறோம் நிக்கோதேமு. இந்த 2 பேர் வர்றத யோவான் 19ஆம் அதிகாரத்தில் கடைசி 6 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அங்க வாக்குத்தத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பூமியில் உயர்த்தவர்கள் எல்லாரின் இடத்தில் இழுத்துக் கொள்வேன். அதுல முதல்ல இழுக்கப்பட்டது யாருன்னா, என் உயர்த்தப்பட்ட போது கல்லன் யாரு? முதல்ல உயர்த்தப்பட்ட முதல்ல ரட்சிக்கப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கல்லன். அடுத்ததாக யாருன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவன் விடும் போது 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். அடுத்ததாக யார் என்று சொன்னா, இந்த யோசேப்பும் அரிமத்தியா ஊரான யோசேப்பும் நிக்கோதேமு, இவர்களும் எங்கே வந்து விட்டார்கள்? கல்லன் அருகே வந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணுவதற்கு இவர்கள் அனுமதி பெற்று வந்து அதை அடக்கம் செய்கிறார்கள். பொதுவாக இந்த ரோமர்கள் தான் இந்த சிலுவையில் அறைவார்கள். சிலுவையில் அறைந்து விட்டால் அவர்கள் போய்விடுவார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பசியினாலும் தாகத்தினாலும் தான் அவன் ஜீவனை விடுவான். ஒரு நாள் அல்ல, 1 வாரங்களுக்கு மேலாக கூட என்ன செய்வார்கள்? சிலுவையிலே தொங்கி மரிப்பார்கள். இந்த சிலுவையை யார் அடைச்சாலும் பக்கத்துல சொந்த பந்தங்களோ உறவுக்காரர் போக மாட்டார்கள். போனா அவர்கள் அடுத்து சிலுவையில் அறைந்தவரோ யாரும் அருகிலே போக மாட்டார்கள். ஆனால் இயேசுக்கு அன்பாயிருந்த மொத்தம் 5 பேர் அந்த சிலுவையின் அருகில் இருக்கிறார்கள். ஒன்று இயேசுக்கு அன்பாயிருந்த சீசர், இன்னொன்று இயேசுவின் தாய், இன்னொன்று சகோதரியின் மனைவி, இன்னொன்று சலோமே, அடுத்ததாக யாருன்னு சொன்னால் கிளையோப்பா மரியா. இப்படி 5 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுகந்த வர்க்கம் விடுவதற்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரம் இல்லை. எனவே நேரம் இல்லாததினாலே அவர்கள் சுகந்த வர்க்கம் விடுவதற்கு எப்பொழுது வந்தார்கள்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதிக இருட்டோடு வந்தார்கள். இந்த அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் போதனை மறக்கிற ஊழியக்காரனாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட யாரான உடனே அவர்களை கவிக்கொள்வது உலகம், அவர்களை கவிக்கொள்வது உலகத்தின் கட்டுகள், அவர்கள் உடனே உலக பிரகாரமாக நடத்த விடுவான் பிசாசான. நிறைய இடத்துல தெரியாது, உலக சினை கத்தருக்கு விரோதமான வகை. நான் போகிற வழி கத்தர் காட்டின வழியா, இல்ல மனுஷன் காட்டின வழியா, அல்லது நம்ம போகிற வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த வழியை வைத்திருக்கிறாரா, இல்லை நாம போகிறோமா? அநேகருக்கு சில நேரத்தில் புரியாது. இன்னைக்கு நிறைய அவருடைய வாழ்க்கையில உலகம் காட்டுகிற வழியிலே போய் அதிசயமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பார்க்க முடியாதவராய் தத்தடி கொண்டிருக்கிறதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எனவே முதலாவது இந்த மகதலேனா மரியா உலகத்தினாலே காட்டப்பட்டார். ஆனா ஆண்டவர் உதவி செய்ய வந்தாரா? கல்லறை புரட்டி வச்சார். கல்லை யார் புரட்டினா சொல்லுங்க? இந்த கல்லறை அடைத்திருந்த கல்லை யார் புரட்டினா? யார் புரட்டினா? தேவதூதர்களா? பைபிள்ல கிடையாது. சரியா? தேவதூதர்கள் எப்போ வர்றாங்க தெரியுமா? மகதலேனா மரியா கல்லறையில உள்ள போய் தேடும் போதுதான் தேவதூதர்கள் வருவார்கள். சரியா? மகதலேனா மரியா கல்லறையில போய் இயேசுவின் சரீரத்தை தேடிட்டு இருக்கும் போது வருவார்கள். தேவதூதர்கள் கிடையாது. பாட்டு சில நேரத்தில் வசனத்தை மாத்திடும். சரியா? நம்ம பாட்டு பாடி அந்த நிமிஷம் வசனத்தை நிறைய பாட்டு என்னன்னா படத்தை பார்த்து, கருணாமூர்த்தி படம், இயேசு படம், ஜீசஸ் ஃபிலிம், இதை பார்த்து நிறைய நேரத்துல என்ன இயேசு தான் இவளுக்காக கல்லை புரட்டி வச்சது. அவர் உயிர்த்தெழுந்து வந்து கல்லறையை அடைச்சிருந்த அந்த கல்லை அவர் தான் புரட்டி வச்சிருக்காரு. சீசர்கள் இந்த மகதலேனா மரியாளுக்காக கர்த்தரே கல்லை புரட்டி வச்சிருக்காரு. நம்ம கல்லறை திறந்திடவே, சேவகர் நடுங்கிடவே என்று சொல்லி நம்ம நிறைய இடத்துல சில பாடல்களே வேதத்தில் உள்ளதை சில நேரத்தில் நம்ம மறைத்திருக்கோம். நல்லா கவனிக்கணும். அதனால நல்லா படிக்க வேண்டியதுன்னா வேதத்தை தான் படிக்கணும். நல்லா படிக்க வேண்டியதுன்னா வேதத்தை படிக்கணும். பாட்டு படிச்சுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுதோ அதை படிச்சு விடணும். பாட்டை படிச்சுட்டு அதனால வேதத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறான்னா வேதத்தோடு ஒத்து போகாதவர்கள் பாடல்கள் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப
கவனமா இருக்கணும். அதனால இங்க பார்க்கிறோம், சில நேரம் சங்கீதத்தை வச்சே பாட்டு எழுதியிருப்பாங்க. சங்கீதக்காரன் பாடல் வேற, புதிய பாட்டு உள்ள பாட்டு வேற, சரியா? அப்போ இங்கே பார்க்கும்போது என்ன நடக்கிறது சம்பவத்துல என்று சொன்னா, ஆண்டவர் அவளுக்கு கல்லறை அடைத்து வந்த கல்லை புரட்டி வந்த உடனே இவளுக்கு செய்தி என்ன? கல்ல அடைச்சிருந்த கல்ல ஆண்டவர் திறந்திருக்குன்னா இது யாரால தான் முடியும்? ஏன்னா இவங்க வந்த பிறகு அந்த கல்லறையை முத்திரை போட்டு யார் பாதுகாத்தா? பிரதான ஆசாரியர், வேதபாரகர் கூட்டம், ஆலோசனை சங்கம் பாதுகாத்தது. ஆனா அந்த கல்லறையை அடைத்திருந்த கல்லை ஆண்டவரை அவர்களுக்காக புரட்டி வைத்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் கவலையோடு வாரார்கள். வாசிக்கிறோம், அவர் என்ன கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கவலையோடு தான் வந்தார்கள். ஆனா அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கல்லை புரட்டி வைத்திருந்தார். வாசிக்கிறோம் மார்க் 16 அதிகாரம் 3 வசனம், கல்லறையின் வாசலுக்கு கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் இந்த கல் மிகவும் பெரியதான். அவர்கள் ஏறிட்டு பார்த்தது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்போது தள்ளப்பட்ட, அவர்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட கல்லறை. இந்த இடத்திலே பெரிய அதிசயத்தை ஆண்டவரே அவர்களுக்காக செய்திருக்கிறார். மனுஷனுக்கு அது கடினமான ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் கஷ்டப்பட்டு கல்ல புரட்ட கூட அவர்களுக்காக ஆண்டவர் திறந்தார். நிறைய காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து முடித்து விட்டார். முடித்து விட்டதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், இவள் கல்லறையின் அருகே வந்து நின்றாள். உடனடியாக இதை பார்த்தவுடன், கல் புரட்டப்பட்டவுடன் அவளுக்குள்ளே சிந்தை என்னன்னா, அவளுடைய சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டார். யாரோ எடுத்துட்டு போயிட்டார். இந்த உலக சிந்தை வந்த உடனே தவறான சிந்தை உள்ள அடிக்கடுக்க வரும். சரியா? எப்போ பிசாசு உள்ள உலகத்தின் மூலமா வாரானோ, உலக ஆவி உள்ள வந்துட்டுனாலே அது அடுக்கடுக்கா தவறான வழியில நடத்தும். இந்த அம்மா சொல்றாங்க, பேதுருட்ட போய் சொல்றாங்க, கர்த்தரை கல்லறிந்து எடுத்து கொண்டு போய்விட்டார். இந்த அம்மா கல்லறைக்குள்ள போகவே இல்லை, வெளியே நின்று பார்த்து நினைச்சிட்டாங்க. திறந்து இருந்தோடனே என்ன சொல்லியாச்சு? கர்த்தரை கல்லறிந்து எடுத்துட்டு போயிட்டார். நம்ம வீட்டுல பிள்ளைகள்கிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட சிலவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி. இந்த பிள்ளை எப்படி தான் சொல்லுவோம்? அப்பா வீட்டுல இல்லைன்னு அப்பா சொன்னாங்க. சின்ன பிள்ளை எப்படி சொல்லணும்? அப்பா வீட்டுல இல்லைன்னு அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இங்க பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைய நம்ம இருப்பதில்லை. அநேக நேரத்துல நம்முடைய சிந்தையெல்லாம் யார் நமக்கு தவறு செய்தா, யார் நமக்கு எதிராக எழுப்பினா அதுதான். இப்ப இந்த அம்மாவுக்கு என்னன்னா, இந்த பிரதான ஆசிரியர், மூப்பர், இயேசுவை சிலுவையில் அறைந்தவன் எல்லாருமே என்ன இருக்கு? கசப்பு இருக்கிறது. அப்போ இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கேயோ இவங்க பார்த்தவங்க, சரீரத்தை வச்ச இடத்தை இவங்க பார்த்தவங்க. இப்போ இவங்க யார்கிட்ட வந்து சொல்றாங்க? பேதுரு பார்க்கல. வச்ச இடத்தை யார் பார்க்கல? பேதுரு பார்க்கல. மொத இவங்க சொன்ன காரியமே என்னன்னா, பேதுருட்ட ஒரு தவறான செய்தி சொன்னாங்க. நல்ல செய்தி வேகமா பரவுமா, தவறான செய்தி வேகமா பரவுமா? கெட்ட செய்தி, கெட்ட பழக்கங்கள், இது ஆகாத காரியங்கள் உடனடியா உலகம் முழுது பரவுது. உலகம் முழுது நாம கூட வேகமா தவறான செய்தியை வேகமா சொல்லுவோம். இந்த அம்மா தவறான செய்தி, தவறான சிந்தையோடு போய் பேதுருவிடத்தில் சொன்னார்கள். இந்த இடத்துல அவங்க கண்ணால் கண்டது என்ன கண்டார்கள்? கல்லறை திறந்திருந்து. அதை பேதான சொல்லிருக்கோம், கல்லறை திறந்திருக்குன்னு சொல்லுவோம். இந்த அம்மா என்ன சொன்னாங்க? கர்த்தரை கல்லறிந்து எடுத்துக்கொண்டு உள்ளே போகாமலே செய்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மனதிலே தவறான சிந்தையை வளர்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இப்பொழுது நடக்கிற காரியம் என்னன்னா, இந்த இடத்துல அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்கள். இவ்வளவு சொன்ன உடனே பேதுரு, இது அடுத்த நபர், இவர் யார் என்று சொன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவரை திரும்ப உயிர்ப்பித்து வச்சிருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி தான் திரும்ப 3 வருஷம் இயேசுவுக்காக வாழ்ந்தவர். இயேசுவை கைது பண்ணி அவரை பிரதான ஆசாரியருடைய அந்த ஆலோசனை சங்கத்தில் வைத்து அவரை நியாயம் விசாரிக்கும் போது அங்கேதான் இயேசுவை
3 முறை இயேசு சொன்னார், நீ மறுதலிப்பார். ஆனா மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார், மறுதலித்து விட்டார். கடைசியில சேவல் கூவின உடனே கர்த்தர் சொன்னதை நினைச்சு மனம் கசந்து அழுது மனம் திரும்பி, அன்றைக்குதான் மனம் திரும்பி 2 நாள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கார். இப்போ இவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர், மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டவர். இவரையும் இந்த தவறான எண்ணங்கள் என்ன செய்கிறது? பாதிக்கிறது. தவறான எண்ணங்கள். இந்த வேளையில மற்றவர்கள் சொல்லுகிறதான உடன் இருக்கிறவர்கள் சொல்கிற வார்த்தைகளினாலே இவரும் கல்லறைக்கு போயிட்டார். இவர் எங்க போயிட்டாரு? அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? உடன் இருப்பவர்களால் பிரச்சனை. உடன் இருப்பவர்களால். உடன் இருந்தது யார்? இந்த மகதலேனா மரியா. இவருடைய வார்த்தைகள் இவரை எங்கே எடுத்து செல்லுது? கல்லறை. இவருடைய சிந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாசனத்துக்கு நேரா செல்லல. வாசிக்கிறோம் மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்ல, உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். அதாவது ஓய்வு நாள் முடிஞ்சு நீங்க கலிலேயாவுக்கு போறதுக்குள்ள நான் இங்க வந்து போயிருவேன். உயிர்த்திலிருந்து கலிலேயாவுக்கு போயிடும். உங்களால முடியாது, என்னால செய்யும் முடியும். நீங்க ஓய்வு நாள் ஆசரிச்ச பிறகு எங்க போக முடியும்? நடந்தோ ஏதோ குதிரையிலோ கழுதையில போகணும். ஆனா நான் உயிர்த்திருந்த நீங்க நடந்து போற தூரத்துக்குள்ள நான் எங்க போயிருவேன்? இது ஏன் ஆரம்பிச்சுன்னா தெரியுமா? உங்க மனுஷன் உங்களால முடியாது, ஆனா எல்லாமே என்னால என்ன செய்யும் முடியும் என்பதை அவங்களுக்கு சொல்லிட்டு நான் கலிலேயாவுக்கு போவேன்னு சொன்னா, ஏன் சொன்னார்னா இந்த பஸ்காவில இருந்து இவங்க திரும்பி போகும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? போனீங்களே எருசலேமுக்கு, இயேசுவை காணலையே. இயேசுவை எங்க? இயேசு கிட்ட எத்தனை பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லப்படுறீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 6ஆம் வசனம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு. இதுல சிலர் யார் தெரியுமா? முக்கியமா இதுல அநேகர் யாருன்னா கலிலேயாவில் உள்ளாங்க. இப்போ இந்த சீஷர்களுக்கு என்னன்னா பெரிய வேதனை இருக்கும். இனி அங்கே கலிலேயாவுக்கு போன என்ன கேள்வி கேட்பாங்க? எங்க உங்க ரட்சகர் பின்னாடி போனீங்க எங்க? அப்போ சீஷர்கள் போறதுக்கு முன்னாடி இயேசு எங்கெல்லாம் போயிட்டாரு? கலிலேயாவுக்கு போயிட்டு 500 பேர் சொல்லுங்க. ஆதியில அநேகர் யார் தான் கலிலேயாவிலே அவரை பின்பற்றி வந்த எல்லாருக்கும் தரிசனம் ஆயிட்டு. அப்போ ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி இருக்கிறார், உயிர்த்தெழுதல் கலிலேயாவுக்கு போவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னதையெல்லாம் உடனடியா யார் மறந்துட்டா? இந்த பேதுரு மறந்து விட்டார். அப்போ நெருக்கப்பட்டு ஒருவேளை உயிர்ப்பிக்கப்பட்டவர் தான் திரும்ப இந்த உலகத்தின் ஆவி, இந்த பொல்லாத உலகத்தின் ஆவி. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகமோடு இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும், நம்மை சுற்றி இருக்கிற பாவம், பாரமான இதெல்லாம் பாரம். எது? இந்த மகதலேனா மரியாள் கொண்டு வந்த இந்த பாரம். இது என்ன பாரம்? உலக பாரம். அப்போ இந்த இடத்துல இந்த பேதுரு இப்பொழுது கல்லறைக்கு போய்விட்டார். கல்லறைக்கு போய்விட்டார். இந்த கல்லறைக்கு போனா அங்க நடக்கிற காரியம் என்னன்னா, கல்லறைக்கு பேதுரு போக முன்னாடி யார் ஓடிட்டா? முந்தி ஓடுறது யாரு? முந்தி ஓடினான். முந்தி ஒரு சீசன் ஓடுகிறான். அவன் யார் என்றால் யோவான். அவன் யார்? யோவான் அப்போஸ்தலன். இவர் முந்தி ஓடுகிறார். ஏன்னா இவருக்கும் அந்த சரீரம் வச்ச இடம் தெரியும். உண்மைதானா இந்த அம்மா சொன்னது உண்மைதானா என்று சொல்லி அதை அறிந்து கொள்வதற்கு வேகமா முந்தி போனார். முந்தி போயிட்டு கல்லறை வெளியிருந்தே உள்ள எட்டி பார்க்க என்ன கிடக்குது? சீலை கிடக்கிறது. உள்ள அதுக்கப்புறம் போகல. இரண்டாவது பேதுரு வருகிறார். பேதுரு என்ன செய்கிறார்? உள்ளே போகிறார். சீலை கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலை சுருட்டி ஒரு பக்கம் வைத்திருந்ததையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ள சீசர்கள் வருவாங்க, சீசர்களுக்கு செய்தி சொல்லணும், நான் உயிர் திறந்து விட்டேன் செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லணும். ஏற்கனவே சொன்னதை உறுதிப்படுத்தணும். ஏற்கனவே சொன்னதை உறுதிப்படுத்தணும். இதுல சீலை கிடக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்?
ஒரு ஊர்ல ஒரு போதகர் அவர் இருக்கும்போது, அவர் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார், எங்க பகுதியிலே ஊழியம் செய்வார். அந்த போதகர் பக்கத்து ஊரில் இருந்து ஒருவர் வந்து கூப்பிட்டார். அந்த பக்கத்து ஊர் போதகர் என்ன செய்ய வெளியே போயிட்டார். உடனே எங்க வீட்டுல அடிக்கல் நாட்டணும், கொஞ்சம் காலையிலே வந்துருங்கன்னு சொல்லிட்டார். இந்த போதகரை கூப்பிட்டு சரி போய்விட்டார். போன உடனே ஒரு சொம்பு பால் கொடுத்தாங்க அவருக்கு. ஒரு சொம்பு பால் கொடுத்தாங்க. போதகர் குடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? கஷ்டப்பட்ட வீட்டுல குடிக்க மாட்டார், பணக்கார வீட்டுல என்ன செய்வாரு? குடிப்பார். இப்படிதான் சொல்லுவாங்க. போதகருக்கு என்ன பலவீனம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க எது சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் கேட்கறது. நீங்க சாப்பிடாம போயிட்டு அவ்வளோதான். வேறு பணக்கார வீட்டில் தான் சாப்பிடுவாரு, நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாரு. இந்த போதகருக்கு என்ன செய்யறாரு? ஒரு சொப்பு பால் தந்துருக்காங்க, என்னன்னு குடிக்க அப்படி யோசித்தார். சரி குடிக்கிறதெல்லாம் சிக்கலாயிரும், அதனால குடிச்சிட்டாரு. ரெண்டாவது சொப்பு பால் கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன செய்யணும் தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ உடனே பக்கத்துல சொல்லுங்க, அந்த குடிக்கல ஊற்றணும். எதுக்கு ஊற்றணும்? அந்த அடிக்கல் போடுற குடிக்கல ஊற்றணும். பாலை எங்க ஊற்றணும்? வாயில ஊற்றணுமா மண்ணுக்குள்ள ஊற்றணுமா? வாயில ஊற்றணுமா மண்ணுக்குள்ள? நம்ம குடிக்கணுமா மண்ணு குடிக்கணுமா? இன்னைக்கு நிறைய வழக்கங்களை எங்கிருந்தா கத்துட்டு வராங்கன்னு தெரியல. நம்ம மக்களுடைய வழக்கங்கள், உலக வழக்கங்கள் நல்லாதான் கத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு அவராக ஊத்துறவர் தான் அவருக்கு நிம்மதி. ஏன்னா ரெண்டாவது சொப்பு பால் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. இன்னைக்கு இதுல ஆண்டவர் இந்த சீசர்களுக்கு தெரிந்திருந்த ஒரு முறைமை தான் அங்க செஞ்சு வச்சிருந்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் உடனடியா இதெல்லாம் எழுதல. சரியா? உடனடியா எழுதல. அவருக்கு 90 வயது தாண்டின போதுதான் இந்த யோவானின் சுவிசேஷம் எழுதுகிறார். கிட்டத்தட்ட அது கிபி 100 அந்த சமயத்துல எழுதுகிறார். அப்பொழுது நடக்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவங்க கூட விரும்பல. அதாவது தெய்வம்லாம் அடிபடாது, தெய்வத்துல சிலுவையில் அடிக்க முடியாது, அப்படிலாம் பல்வேறு கருத்துக்களை கொண்டு வந்து இயேசுவின் பிறப்பையும் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள பொய் தோற்றத்தில் வந்தார் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு உண்மையாக மனுஷனா வந்தார் என்பதுதான் இவர் அறிந்தவர், அருகில் இருந்தவர், மார்பில் சார்ந்த. எனவேதான் இந்த சம்பவத்தை, இந்த சீலை கிடக்கிறத சொல்லுகிறார். அன்னைக்கு இருந்த வழக்கம் என்ன, யூதருடைய வழக்கம் என்னவென்றால், ஒரு எஜமான் அந்த பந்தியிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று எழுப்பி போய்விட்டால் அவர் தனக்கு இருந்த அந்த சீலை, அதாவது அந்த துணி, அவருடைய கையெல்லாம் கடைசியில துடைப்பதற்கு ஒரு துணியை வைத்திருப்பார். அதுக்கு பேர் என்ன? அது சீலை. சரியா? தலையில சுட்டி இந்த சீலை, அதே கூட ஒரு சீலை. அதை மடிச்சு வச்சிருந்தா என்ன அர்த்தம்னா, அவர் திரும்ப வருவார்னு அர்த்தம். வேலைக்காரங்க கேட்க கூடாது, சாப்பிட வருவீங்களா, எப்போ வருவீங்கன்னு கேட்க கூடாது. அதை சுருட்டி தனியா அவர் மடிச்சு வச்சுட்டாருன்னா என்ன செய்வார்? திரும்ப வருவார் அர்த்தம். அதே நேரத்துல அதை மடிக்காம சும்மா போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, அவர் வரமாட்டார், முடிச்சுட்டு அர்த்தம். சீலை கிடக்கிறது என்பதும், சீலை தலையில சுருட்டி சீலை சுருட்டி வைப்பார், தலையில இருக்க தனியை சுருட்டி வச்சு அடையாளம் என்னன்னா, அவர் திரும்ப வருவார், இங்கதான் இருக்கார், இங்கதான் இருக்கிறார். அடுத்ததாக சுருட்டி அந்த சீலை கிடக்கிறதுன்னு சொல்லி யோவான்னு சொல்றார், பேதுருன்னு சொல்றார். பாருங்க, இது என்ன அர்த்தம்னா, சரீரம் இல்ல, ஆனா அந்த சீலை சுத்தன மடிக்க, சீலை சுத்தன மதி. லாசரு அந்த கட்டின சீலோடு வெளியே வந்தான். அவனை கட்ட அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றார். கட்ட அவள் இங்க இயேசுக்கு கட்ட அவிழ்க்க வேண்டியது வேற யாரும் தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய படைத்தவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரே உயிர் திறந்து வெளியே வந்துட்டார். வாசிக்கிறோம் வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுங்க, யோவானின் சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியா பிதா என்னில் அன்பாயிருக்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்க எனக்கு அதிகாரம், அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை பிதாவிலிருந்து பெற்றுக்கொண்டேன். எடுக்க கொடுக்க அதிகாரம் உண்டா, திரும்ப பெற்றுக்கொள்ள அதிகாரம் உடையவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார்ல. இப்ப இதுல என்ன அடையாளம் இருக்கிறது?
சரீரம் இல்லை, ஆனா சரீரத்தை சுத்தின மாதிரியே என்ன இருக்கு? சீலை இருக்கு, கந்தவருக்கு எல்லாம் இருக்கு, சுகந்தவர்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு செயல் வடிவிலே அல்லது அவர்கள் கண்டு உணர்வதற்கு ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு இதை இவங்க உணர்வடைந்தாங்களா? 2 பேருக்குமே உணர்வில்லை. 2 பேருக்குமே என்னன்னா, இந்த இடத்துல இவர்களும் அந்த உலக கட்டுக்குள்ளே சிக்கி கொண்டார்கள். இன்னொரு பக்கம் பயம். இந்த உலகத்துல பயம் மனுஷனை செய்து கட்டி வைத்திருக்கிறது. அதனால சொல்லுங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான நோக்கம் என்ன? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அப்படியானா யூதர்களுக்கு பயந்திருந்தார். யாருக்கு பயந்திருந்தாங்க? இவர்களுக்கு உலக கட்டு மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன கட்டு? பயம் அவர்களை கட்டி வைத்திருந்தது. ஜீவனை குறித்த பயம். இவர்கள் இயேசுவுக்கு அர்ப்பணித்த உண்மைதான், இயேசுவோடு இருந்த உண்மைதான், அறியறது உண்மைதான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்ததை அவர்கள் பார்த்ததிலிருந்து அவர்களுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. இந்த பயத்தினாலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் யோவானின் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று வாசியுங்கள். 19ஆம் வசனம், யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில். அப்ப இவங்க என்ன கட்டியிருந்து? இவர்களை பயம் கட்டி வச்சு. பயம். இந்த பயம் எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்குள்ள பயம் எப்படி வரும்? இயேசு இல்லைன்னா பயம் தனியா வரும். நமக்கு பாட்டு வந்து பயம் வந்து என்ன பாட்டு? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த பாட்டு இப்படி முடியும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அந்த பயத்துக்கு தான் பாட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? பயப்பட மாட்டேன். ஏதாவது முடிவு அதாவது பயப்பட மாட்டேன் பாட்டு முடியாது. பயத்துல செத்து போயிடும். பயத்துல செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய அவருக்கு இயேசு இல்லாத வாழ்க்கையில பயம். ஏன் வெளியே தோட்டத்துல நல்லா அப்படி இருப்பாங்க. ஒருத்தர் கொரோனா காலத்துல அவருக்கு கொரோனா வந்து போச்சு. அவருக்கு என்ன வந்து போச்சு? அதுவரை அவர் மணந்துருவாரு. சபையில அவர் பெரிய ஆளு. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி ஓடி வருவாங்க. நல்ல மனுஷன், நல்ல சபையில நல்ல எல்லா காரியத்திலும் சேர்த்து எல்லாரும் செய்வார், நல்ல மனுஷன். ஆனா அவர் சொன்ன காரியம் நம்ம கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, பயந்து ஆடிட்டேன். அப்பதான் நான் மணந்திருப்பனேன், ரட்சிக்கப்பட்டேன். இவ்வளவு நாள் நான் ரட்சிக்கப்படாம கிடந்தேன். அப்பதான் மணந்திருப்பனேன். அது இந்த கொரோனா ஆண்டவர் திருப்பி அவளை உயிர் கொடுத்தார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பயந்து பாட்டு கொடுத்துக்கிட்டு ஒழுங்கா வராரு சர்ச்சைக்கு வந்துட்டு என்ன சொல்றது தெரியுமா? பயந்துட்டேன். என்ன பயந்து? நம்ம வெளியில பார்த்து அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா பயம் இன்னைக்கு நிறைய வாட்டி விதைக்கிறது. பயம் இப்படிதானே? பயம் இந்த உலகத்தை வாட்டி விதைக்க இல்லையா? யாரை கேட்டாலும் பயம் இன்னைக்கு வாட்டி விதைக்கும். இயேசு இல்லாதவருடைய வாழ்க்கை எல்லாமே பயம்தான். இந்த இடத்துல இயேசுவையும் அவருடைய போதனை விட்டார்கள், பயமாட்கொண்டு விட்டார்கள். அதற்கப்புறம் நடக்கிற காரியம்னா, இந்த அம்மா மாத்திரம் எங்க இருக்காங்க? மதுரை என்ன மரியாதை கலைஞருக்கு எதுக்கு? இயேசு மேல அன்பு தானே. இயேசு மேல அன்பா அறியாமையில இன்னும் கிடக்காங்க. எங்க கிடக்காங்க? இவ்வளவு ஆண்டவர் கல்ல திறந்தாச்சு. அடுத்தது அவங்களுக்கு சீலை கிடக்கிறத காட்டியாச்சு. இன்னும் நம்பல. இங்க அம்மா அங்கேயே தான் இருக்காங்க. எங்க இருக்க? கல்லறையில இருக்காங்க. இருக்கும்போது அங்கே அவர்கள் எங்கே பார்க்க திரும்ப கல்லறைகளை பார்த்தா அவங்க ஆண்டவர் 2 தூதரை அனுப்பியிருக்காரு. எத்தனை அனுப்பியிருக்காரு? 2 தூதரை அனுப்பியிருக்காரு. முதல்ல ஒரு தூதன் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன, இது வந்து கடைசியில நடந்ததை அப்படியே அருகிலே இருந்து அந்த அம்மா பார்த்ததை இவர்கள் பதிவு செய்ததே அவரே யோவான். அப்போ இவர் சொல்லுகிறா, இந்த இடத்துல 2 தூதர் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்காங்கன்னா, ஏன் அப்ப தூதர்கள் கலக்கம் இல்லாம இருக்கிறாங்க. தூதர்களை பற்றி சொல்லப்படுற அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? அவர்களுக்கு சொல்லப்படுது 103ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனம். தூதர்களை பற்றி சொல்கிறது, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியனாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனம் செய்கிற பலத்த சௌரியனுடைய தூதர்களே
என்று சொல்லி அவர்களை சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமான செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அப்படியே சர்வசேன். இந்த தூதர்கள் ஆண்டவர் யாருக்கு அனுப்பினார்? பேதுருக்கு அனுப்பல, யோவானுக்கு அனுப்பல. யாருக்கு அனுப்புறார்? யாருக்கு அனுப்புறார்? மரியாதை. ஏன் அனுப்புறாரு? ஏன் அனுப்புறாரு? அவரே உயிர்த்தெழுந்து விட்டாச்சு, இன்னும் நாம புரியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தூதர் அனுப்புறார். தூதர் வந்துட்டா அங்க யாரு இருக்கா அர்த்தம்? யாருடைய ஆளுகை இருக்கிறது? ஆண்டவருடைய ஆளுகை இருக்கு. ஆண்டவருடைய இது அவங்க இந்தோனேசியால இது தேவ பிரசன்னம் இருக்கு. இவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வழி தேடனுக்கு தெரியவில்லை. தூதர்கிட்ட என்ன அங்கலாய்ப்பு? அதே வார்த்தை பேதுரு சொன்ன அதே காரியத்தை தான் சொல்ல. அப்ப இந்த அம்மாவுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, இந்த சரீரத்தை கூட பார்த்து அன்றைக்கிறல்ல வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுது கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் தூதன் அனுப்பினார். ஆனா இந்த அம்மா இன்னும் என்ன செய்யல? புரியல. நமக்கு பிரச்சனை போராட்டத்தில் நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர் ஆட்கள் அனுப்புவார், தூதர்கள் அனுப்புவார், ஊழியர்கள் அனுப்புவார். நம்ம புரிந்து கொள்கிறோமா? கடைசியா பார்க்கிறோம், இயேசுவே அவளை தேடி வந்து விட்டார். இன்னும் அந்த அம்மா எங்கே பார்க்கறாங்க? கல்லறையிலேயே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இயேசுவே நேரடியா வந்துட்டார். நின்று அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறாருன்னா காட்சி கொடுக்கிறார். இயேசு நிற்கிறதை கண்டார், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இப்போ இயேசு நேரடியா வந்தார். இந்த அம்மாவுடைய கட்டு இருந்தனால என்ன செஞ்சுட்டு? கண்ணு தெரியல. அப்படிதான், கண்ணு தெரியல. இந்த இடத்துல இயேசுவையே அவர்கள் அடையாளம் காண முடியாதபடிக்கு உலகத்தின் ஆவி இந்த கட்டுகள், தவறான சிந்தை அவரை கட்டி வைத்து விட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இப்ப பேசும் ஆண்டவரின் சத்தத்தை என்ன செய்யல? அவங்க புரியல. நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்காங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை தேடுங்க, அவர் சமயமாயிருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரே நிற்கிறார், அவரே பேசுகிறார், அவரையும் தெரியல, அவருடைய வார்த்தையும் அவர்களுக்கு என்ன செய்யல? புரியல. இன்னைக்கு நாம் அநேக நேரங்களிலே பிரச்சனை போராட்டம் என்று வந்தவுடனே நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார் நமக்கு தெரியுது. நம்ம கூட தான் இருக்கிறார் தெரியல. ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், அங்க சண்டையே இருக்காது, அமைதியாக எல்லாரும் அன்பா இருப்பாங்க. ஆனா நிறைய சபையில பார்த்த சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா அது ஒரு மாய்மான ஆவி அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அது ஒரு வீட்டிலேயே சண்டை வருது, வீட்டிலேயே சண்டை வருது, சபையில சண்டை வரலன்னு என்ன அர்த்தம்? சபையில சண்டை வரலன்னு அர்த்தம் அன்னைக்கே சண்டை வந்துச்சே. சண்டை வந்துச்சா இல்லையா? சண்டை வந்துச்சா இல்லையா? பேதுரு என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த புறஜாதியாரோட சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் யூதன் வந்தோடனே என்ன செஞ்சார்? பேதுரு எழுப்பிட்டார். பவுல் அதை பிடிச்சுக்கிட்டார். என்ன சொல்றாரு? இப்படி மாயமானம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாரு? இப்படி பவுல் சொன்னாரா இல்லையா? வைராக்கியம் எழுதினாரா? இப்படி மாயமானம் புறஜாதியார் யூதர்கிட்ட பார்க்க கூடாது எழுதினாரா இல்லையா? அன்னைக்கே அப்போஸ்தலர் நடப்பில் இருக்கு. அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல சத்துருவை எப்படியாவது குழப்பத்தை உண்டாக்குவான். எங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் அங்கெல்லாம் எப்படியாவது பிசாசு குழப்புவான், சண்டை போட வைப்பான். ஆனா இயேசுவோடு இருக்கிற சண்டை போட மாட்டாங்க, சமாதானத்தை பண்ணுவார்கள். அவர்கள் சமாதானம், ஒருவேளை அவர்கள் மேல அநியாயமா குற்றச்சாட்டு அடிக்கப்படாது இருக்க ஆட்டுக்குட்டி போல அவங்க சத்தம் விட மாட்டாங்க. ஆனா இந்த சத்தம் விடுறவங்க சண்டை எடுங்க யாருன்னா பிசாசு, அவனுடைய கூட்டம் தான். அப்போ இன்னைக்கு அநேகருக்கு புரியாது. பிரச்சனை ஏன் வருது, கஷ்டம் ஏன் வருது? இயேசு நம்ம கூட தான் இருக்காருன்னு நம்ம அதிகமா உணர்வதற்கு இந்த அம்மா இதெல்லாம் மறந்துட்டாங்க. கடைசியில அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, தோட்டக்காரன் என்று எண்ணி அவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவரை நீர் எடுத்து கொண்டு போயிருந்தாள். இப்போ எங்க திரும்பிட்டு அந்த மனுஷன் போல ஒருத்தர் என்ன பாத்தீங்கன்னா, அவரே என்ன இயேசுவே என்ன நினைச்சாச்சு, நீர் அவரை எடுத்து கொண்டு போயிருந்தால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இவர்கள்
ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை சொல்லணும். நீங்க சிலர் ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. என்ன ஜெப குறிப்பு? சொன்னதே சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கார் சரியில்லை, எங்க பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, சரியில்லை எல்லாம் சொல்லி ஆலோசனை. சரி ஆண்டு பார்த்துட்டு கவலைப்படாத ஜோம். கடைசி என் வீட்டுக்கார் சரியில்லை, போய் ஜோம் பண்ணிடுங்க. ஜோம் பண்ணிட்டு தான் நினைச்சிருப்பாங்க போவாங்க. கடைசி நினைச்சான் என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணிடுங்க, சரியா அவன் சரியாக சீக்கிரம் சரியாக ஜோம் பண்ணி முடிச்சவரை என்ன அர்த்தம்? என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணிடுங்க, அவன் சரியாயிடும். நமக்கு ஜோம் பண்ணதுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் நமக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய அதே சொன்னதே சொன்ன ஒரே படம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லி முடிச்ச உடனே அவங்க எங்க திரும்பிட்டாங்கன்னா கல்லறைக்கு திரும்பிட்டாங்க. மதுரை மரியா இயேசுவோடு பேசல, இயேசு திரும்ப கல்லறைக்கு திரும்பணும்னா இயேசு அவளை நோக்கி மரியாதை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா. இவ்வளவு அறியாமல் இருந்த இந்த மரியாத பழைய ஏற்பாட்டின்படி என்ன சங்காரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டின்படி என்ன செய்யணும்? சங்காரம் பண்ணணும். வேதம் சொல்லுகிற செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள், கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்கள் இவ்விடத்திலே இராதபடிக்கு சங்காரம் பண்ணி. யார் சொன்னா? கர்த்தர் தான் சொன்னார். அந்த ஆண்டவரை சங்காரம் பண்ணாம அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா சஞ்சலத்தை நீக்கினார். காரணம் என்னன்னா, இந்த அம்மா இயேசுவை பிடித்து கொண்டு வந்தவங்க தடுமாறி கொண்டிருந்தாங்க, விழுந்து போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல இப்படியே வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அவர் சொல்கிற 3ஆம் வசனம், நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தின்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த அம்மா நெறிஞ்சு போயிட்டாங்க, மங்கி எறிகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை அழிக்க விரும்பல, இவர்கள் உயிர்ப்பிக்க விரும்பினார். எனவே பேர் சொல்லி அழைத்தார். இப்பொழுது அந்த அம்மா எப்படி கூப்பிட்டாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? ரபூனி என்று கூப்பிட்டார். ரபூனி கூப்பிட்ட காரணம் அர்த்தம் என்ன? போதகர். நம்ம எப்படி கூப்பிட்டுறோம்? பேதுரு என்ன சொன்னார்? எப்படி இதுல அந்த சமுத்திரத்தில் நடக்கும்போது, கடலை நடக்கும்போது என்ன செய்வார்? பேதுரு கடலை மூணு நினைச்ச ஐயரே என்ன லட்சியம், நான் மடித்து போகிறேன், அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது போல சீசர்கள் படவுல இருக்கும், நாங்கள் மடித்து போகிறோம், கவலை இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த அம்மா என்ன சொல்லனா போதகரேன்னு சொல்றாங்க. போதகரேன்னு சொன்னா அர்த்தம் என்ன? இயேசு ரட்சகர் தானே. இயேசு ரட்சகர், இயேசுவே ரட்சியன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இயேசுவே ரட்சியம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். திரும்ப என்ன செய்ய பிரச்சனை? இயேசுவேனை. இந்த அம்மா ரட்சியம் சொன்னாம ஏன் போதகரன்னு சொன்னாங்க? இந்த அம்மாவுக்கு இப்பதான் உணர்வு. உங்க போதனை மறந்ததுனால இவ்வளவு நேரம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். நீங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க உயிர் தருவேன்னு சொன்னீங்க, அதை மறந்துட்டேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் மறந்தனால இவ்வளவு நேரம் அங்கலாய்த்து அழுது புலந்திருக்கு, நான் புலம்பினேன். எனவே அந்த அம்மா சொல்றாங்க, போதகரே கூப்பிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தேவைன்னா போதனை. என்ன தேவை? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவருக்கு வாழ்வதற்கு என்னதான் தேவை? போதகர். இந்த போதகர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமா நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அவர் சொன்னதையெல்லாம் நினைப்பு கூட்டிக் கொண்டே இருக்கிறது யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். சத்தியாவியாகிய தேற்றரர் வரும், அவர் சகல சத்தியங்களை நடத்துவார். இன்னும் போதிக்கப்பட்டு அறியாமையிலிருந்து விலகணும், அசுத்தத்தில் விலகணும், ஆண்டவருக்கு பிரியமானதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு தேவை என்னது? போதனை. இதுக்கு தேவை என்னது? போதனை. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க இருக்கிறேன். வேதத்துல சில காரியங்களை இன்னைக்கு சபைகள் நிறைய பின்பற்று. சரி, சபைகள் அதுல பைபிள் இருக்கான்னு நிறைய நேரத்துல நம்ம பார்க்காமலே நாம நினைச்சிட்டோம். சில நேரம் கண்ணை மூடி நினைச்சிடுவோம். அப்படிதானே? கண்ணை மூடிட்டு அப்போ ஒரு முறை நான் ஒரு ஊர்ல இருந்தேன். அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு பொம்மை இதுல இருந்து ஒரு முன்னாடி வச்சாச்சு. எப்போ வச்சாச்சு? மரத்தை வச்சாங்க, சரி, அது இயற்கைன்னு ஒரு பொம்மையை கொண்டு வச்சாச்சு. எவனை பார்த்தாலும் அங்கதான் போட்டோ எடுக்க, எவன் பார்த்தாலும் அங்க வர. வாசல் இருந்துச்சு, அப்புறம் உள்ள வந்துச்சு. உடனே நான் ஆண்டவரை கேட்டுட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது? நமக்கு அது
முதல்ல ஒண்ணும் தெரியாது. ஆனா அப்புறம் ஆண்டு பேசுவார், ஆண்டு உணர்த்துவார். யாருக்கு உணர்த்துவார்? இந்த பொறுப்பா இருக்கிற எங்களை என்ன செய்வோம்? உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? சொல்ல வேண்டியது என்ன செய்யணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. நான் வீதி எல்லாம் பார்த்தேன், எங்க பார்த்தாலும் இந்த பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மை என்ன பொம்மை? உங்க பக்கத்துல ரொம்ப அதிகம், அப்படிதானே? உங்க பக்கத்துல ஆமா, கிறிஸ்துமஸ் நேரத்துல மாத்திரம் இயேசு வரணும் வந்துட்டாரு, அவங்க சிக்கல் தான். நம்ம பொம்மையோட தான் கிடப்போம். எந்த பொம்மையோட? பொம்மையோட வேஷத்தோட தான் கிடப்போம். அவ்வளவுதான், சிக்கிடுவோம், மாட்டிக்கிடுவோம், அவ்வளவுதான். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டே இருக்கும் போது, ஆண்டவரே என்ன ஆண்டவர், எங்க பார்த்தாலும் கடையில பார்த்தாலும் அதான் இருக்கு, இங்க பார்த்தாலும் அதான் இருக்கு. அவன் வியாபாரத்துக்கு வச்சிருக்கான். இந்த வச்சாதான் கிறிஸ்துவ எல்லாம் எங்க வருவான்? கேக் வாங்க இங்க வருவான். அதான் அவன் வச்சிருக்கான். அவன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படி இப்படி போட்டு வச்சிருக்கான். காரணம் என்னன்னா எல்லாரும் இங்க வரணும். நமக்கு எதுக்கு இது அப்படின்னு யோசிச்சுட்டே நான் ஜோமிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆண்டவரே இது எனக்கு உணர்த்த முடியும். அப்பதான் நான் சொல்லிட்டு வரும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது விக்கிரக ஆராதனை. ஒரு சொர்பதி ஆகிலும் யாரும் விக்கிரகம் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவர்களை நமஸ்கரிக்கணும். போட்டோ எடுக்கிற முழுக்க எதிராக இருப்பான். இந்த சோப்பு கலர்ல ஒரு துணி போட்டு நிற்கிறான். அது கொக்கோ கோலாவுக்கு வந்து விளம்பரம். எதுக்கு வந்து விளம்பரம்? கொக்கோ கோலாவுக்கு வந்து விளம்பரம். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. மேல்நாட்டு போதகர்கள் கருப்பங்கி தான் அணிவார்கள். அதுக்கப்புறம் வெள்ளையங்கி அணிவார்கள். சோப்பு அங்கி அணிய மாட்டார்கள். சிகப்பு கொக்கோ கோலாவின் விளம்பர கலர். இந்த விளம்பரத்துல உள்ள வந்ததை சபையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, வசனத்தை எடுத்தோமா? வசனத்தை எடுத்தோமா? வசனத்துக்கு வாழ்றோமா? யோசிப்பா. குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவோம். குருத்தோலை யாரு பிடிச்சிருந்தது தெரியுமா? சீசர்கள் பிடிக்கிறார். இயேசு எதிர்கொண்டு வந்தவங்க. அவங்க பிலாத்துவின் அந்த ரோம அரசாட்சிக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு குருத்தோலை தூக்கிட்டு வந்தாங்க. இயேசுவோடு தான் வஸ்திரங்களை விரித்தாங்க. ராஜாவுக்கு தான் வஸ்திரத்தை விரிப்பாங்க. இயேசுவோடு தான் வஸ்திரத்தை விரித்தாங்க. என்னது விரித்தாங்க? வஸ்திரத்தை விரிச்சாங்க. இயேசுவோடு தான் வஸ்திரம் விரிச்சாங்க. எகு ராஜாவாகும் போது அவருக்கு என்ன செய்வாங்கன்னா வஸ்திரம் விரிப்பாங்க. 2 ராஜாக்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எகு ராஜாவும் வஸ்திரம் விரிப்பான். வஸ்திரம் விரித்தது யாருன்னா ராஜாக்களுக்கு அவரோடு இருக்கிறவர்கள் மரியாதை செய்வது. மேல் வஸ்திரம் தான் யூதர்களுக்கு மேன்மை. அந்த மேன்மை ராஜாக்கு முன்னாடி தாழ்த்துவார்கள். அதுதான் இது. ஆனா எதிர்கொண்டு வந்தவங்க. ஆனா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. ஆனா பரிசுத்தவான்கள் வெற்றி வாங்கி சூடுகிறவங்க என்ன செய்வாங்க? குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல உள்ளவங்க வெற்றி சிறந்தவங்க. இவங்க உலக பிரகாரமான வெற்றியை எதிர்நோக்கி வந்தவர்கள் குருத்தோலை பிடித்தாங்க. நான் சில காரியங்கள் ஒருவேளை நான் திருச்சபையில ஒரு போதகர் தான், ஆனால் வேதத்துக்கு புறமான எங்க இருந்தாலும் தவறு தான். அது யார் செய்தாலும் தவறு தான். நம்ம பரலோகத்துக்கு போகணுமே தவிர உலகத்துல கட்டப்பட்டு அதிசய ஆண்டை வழி விட்டுறக்கூடாது. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இவர்களுக்கு நேரிட்ட காரியம் என்னன்னா, இத்தனை கட்டுகளின் மத்தியில் இந்த அம்மா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இவர்களை விடுவித்தார். இவர்களை விடுவித்ததின் நோக்கம் என்னன்னா, கட்டுகளோடு இருக்கிற பயத்தோடு சீசர்களை விடுவிக்கணும். என் சீடர்கள் 11 பேர் இருக்க, அவர்களுக்கு போய் சொல்லணும்னு சொன்னார். அவர்களுக்கு போய் அந்த அம்மா சொன்னார். நம்மளெல்லாம் ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் நோக்கம் என்னன்னா, அவர் யார் என்பதை உலகத்தில் நம்ம அறிவிக்கணும். குறிப்பா யார்? நம்மோடு உள்ளவர்களுக்கு சொல்லணும். இயேசுவை மறந்தவர்களுக்கு சொல்லணும். ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவருடைய வழியை மறந்தவர்களுக்கு சொல்லுவது நம்மில் விழுந்த கடமை. நம்ம நேரே போனார்களா, உடனே போனாங்களா, பிந்தி போனாங்களா? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த யோவானின் சுவிசேஷத்துல தொடர்ந்து பார்த்தா இந்த அம்மா இயேசுவே கட்டி அணைத்து கொண்டிருப்பார்கள். இயேசு சொல்லுவார், தொடாதே என்று சொல்வார். அதாவது தொடாதே என்ற வார்த்தை அல்ல, தொங்கிக் கொண்டராதே என்றுதான் அது மூல பதத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கணும். ஏனென்றால் அந்த அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் அவர்களை அணைத்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு
நீ போய் சகோதரருக்கு நான் உயிர் தெழுந்த செய்தி சொல்லணும் என்று அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாம் சந்தோஷமா இயேசுவை தேடுறோம், ஆராதிக்கிறோம், நல்லா சர்ச்சுக்கு போறோம், நல்லா ஆராதிக்கிறோம், அவரை தேடுறோம். நம்மோடு உள்ளவர்கள் விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்தணும் எண்ணுகிறோமா? நம்மோடு இருக்கிறவர்கள் சோர்ந்து போனவர்களை தூக்கி நிறுத்தணும் எண்ணுகிறோமா? நமக்கு தெரியும் யார் யார் விழுந்துட்டா, யார் யார் வழி தவறி இருக்கா. யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். நம்ம இருக்கிற இடங்களில் வாழ்கிற இடத்துல நமக்கு தான் தெரியும். ஒருவேளை ஊழியம் செய்வதற்கு யாரோ ஒருவரை தான் தெரியும். ஆனா சபையில் உள்ளவங்களுக்கும் மக்களுக்கு தான் எல்லாரையும் தெரியும். யார் விழுந்திருக்கா, வீட்டுல யார் விழுந்திருக்கா, நம்ம குடும்பத்தில் யார் ஆண்டவரை மறந்திருக்கா, யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். நம்ம தான் இயேசுவின் அற்புத செய்தியை சொல்லணும். எனவே இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு என்னன்னா, நம்மோடு விழுந்து கிடக்கிற அனைவரும் இருக்கிறார். நம்மோடு விழுந்து இயேசுக்கு வாழ அர்ப்பணித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். வழி தெரியாமல் சிக்கி தவிக்கிறார். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வேலைக்கு தான் நம்மோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். கட்டப்பட்டவர்களை கர்த்தரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மீண்டும் நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நாம் போய் மற்றவர்களை ஆண்டவரை கொண்டு வருவோம். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து உயிர்த்தல் ஆண்டவர் எல்லாரும் சாட்சி இருந்து இந்த உலகத்தில் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் ஒரு இடத்துல ஆரம்ப காலத்துல நான் ஊழியத்தில் இருந்தபோது ஒரு அன்னை கருப்பு சட்டை போட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். என் கூட ஊழியத்தில் இருந்தாங்க. அவங்க கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க, கருப்பு டிஷர்ட் போட்டு ஜாப் வந்துட்டு இன்னைக்கு துக்கமான நாள் சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிவிட்டாங்க? பெரிய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு துக்கமான நாள் சொல்லிவிட்டாங்க. எனக்கு ஒரே வார்த்தை, என்னடா என்ன துக்கமான நாள்? பிசாசின் தலையை ஆண்டவர் உடைச்ச நாள். பிசாசின் தலையை உடைக்கணும். அவரே திட்டம் பண்ணி வெள்ளிக்கிழமை பஸ்தா ஆயத்தினால என்ன செய்யணும், மதியம் 3 மணிக்கு மறிச்சு பிசாசு தலையை நசுக்கணும் வச்சிருக்காரு. இப்படி சொல்லிவிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தம். முடிஞ்சாலும் செய்தி முடிஞ்சு இது துக்கமான நாளை நமக்கு இருக்கலாம், இது வெற்றியின் நாள் நம்முடைய ஆண்டவருக்கு. அந்த வெற்றியை கொண்டாடணும் வரணும்னா இந்த கருப்பு சட்டை போட்டு தலையில விட்டுருங்கன்னு சொல்லி, இந்த கருப்பு சட்டை போடுறது இன்னைக்கு கருப்பு சட்டை போடுறது துக்கமா இருக்கு. நம்ம வெற்றி சிறக்கப்பட இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சொன்னார். அதை நினைவு கூர்ந்து அந்த வெற்றி வேந்தர் காட்டுகிற போதே நடக்கணும். இந்த வேத வசனத்தை விட நடந்து கொண்டே இருந்தால் அதிசய ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். எந்த பொல்லாப்பு நம்மை மேற்கொள்ளாது, எந்த உலகத்தின் காரியம் மேற்கொள்ளாது. சத்துரு நம்ம கை போடவே மாட்டார். வேணும் சொல்லி பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் எதை மேற்கொள்வை? கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள் எவரையும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள நினைக்கிறது ஒரு வழி நடப்போம். ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிக்கலாமா? அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்க்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்க்கையில், அலைகளை தாழ்த்து நடுகளில் வீழ்ந்து, அலைகளை தாழ்த்து நடுகளில் வீழ்ந்து, கடத்தியே சென்ற கர்த்தரே, கடத்தியே சென்ற கர்த்தரே, பாடுவேன் பரவசமே பரந்தோறும் என்னவே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோறும் என்னவே. இன்னைக்கு நம்முடைய கட்டுகள் அதிசய ஆண்டவர் யார் என்று புரியாதபடி இருக்கிறது. இன்னைக்கு அதிசய ஆண்டவர் நம்முடமிருந்து வல்லமை விளங்கப்பட விரும்புகிறார். ஒரு உலகத்தின் வழியிலே சென்றிருந்தார், மனுஷன் காட்டின வழியிலே சென்றார். இயேசுவே மன்னிவிடு சொல்லிக்கிறேன் ஐயா, நான் வேதத்தை மறந்து விட்டேன், வேதத்தின் வாழ்வதை விட்டு விட்டேன் அப்பா, என்னை மன்னிவிடு சொல்லிக்கிறேன். இன்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல என்று சொல்ற ஆண்டவர் உதவி செய்வேன் என்று சொல்லுவார். கலங்க வேண்டாம். பிரச்சனை போராட்டம் யாரிடத்தில் செல்லணும் என்று நாம் நினைக்க வேண்டாம். நமக்காக வெற்றி சிறந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். உதவி செய்வார். நம்மோடு விழுந்து கிடக்கிறவங்க, வழி தவறி கிடக்கிறவங்க நம்ம பார்த்தும் அவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி சொல்ல இயலாது இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களால் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை சொல். தகப்பனே, இந்த அருமையான வேளையில பல இன்னல்கள், சோதனைகள், போராட்டங்கள், இதில் மத்தியில் தவித்தைகளோடு இன்றைக்கு மீண்டும் பேசி நின்று ஸ்தோத்திரம். யாரோ அன்னைக்கு தீங்கு செய்து விட்டார் என்று சொல்லி வந்த பிரச்சனைகளினால்
உலகத்தினால் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்ததாய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தை விட்டதினால அநேக உலக வழிகள், அநேக உலகத்தின் மார்க்கங்கள் இதிலேயும் சிக்கி கிடக்கிறவங்களையும் உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு இன்னும் கற்றுத்தார். உமக்கு பிரியமானதை செய்ய உமது நல்ல ஆவி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு ஜெபித்திருக்கிறவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து குடும்பத்தில் அவர்களை எடுத்து நிறுத்தும். வெற்றி வேந்தராம் இயேசுவுக்கு சாட்சியை நாங்கள் தொடர்ந்து நிற்க பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக.